உடல் உஷ்ணம் அதிகரிக்க அதிகரிக்க நுரையீரல் பலகீனமாக ஆரம்பிச்சிடும். நுரையீரல் பலகீனம் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே சிறு சிறு புண்கள் ஏற்படும். இயற்கையாகவே உங்களுக்கு வந்து சளி அதிகமாக பிடிக்குது அப்படின்னா உங்கள் உடலுக்குள்ள நுரையீரலுடைய பலகீனம் ஜாஸ்தியாக இருக்குது, சத்து ரொம்ப பற்றாக்குறை ஆகிடும், அதுக்குடைய தேவை வந்து ரொம்ப பற்றாக்குறை ஆகிடுச்சு. அப்படிங்கிறப்ப அப்போ தான் மூச்சு இழுத்து இழுத்து விடணும். அப்படி நல்லா இழுத்து இழுத்து விடுவாங்க. ஏன் அப்படின்னா உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்க குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய உடம்பை குளுமைப்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடாது. என்னென்னு பார்த்துருங்க. ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் விரைவாக நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தை ஃபீல் பண்ண முடியும். அதுக்கான உத்தரவாதம் நான் கொடுப்பேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹீலர் சக்திவேல் யுவராஜ் பேசுகிறேன். இந்த வீடியோ பதிவு எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரல் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் என்ன அடிப்படை காரணம், நம்ம என்ன தவறுகள் செய்கிறோம், நுரையீரலோட இயல்பு என்ன, அது எப்படி நம்ம வந்து சரியாக வச்சுக்கிறது, குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சளி, இருமல், வீசிங், ஆஸ்துமா, மற்ற உபாதைகள் இருக்கிற நுரையீரல் சார்ந்திருக்கக்கூடிய உபாதைகள், இது எல்லாத்துக்குமே நாம் எப்படி வந்து நம்மளை வந்து தற்காத்துக்கிறது, எதெல்லாம் நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறதையும், இதுக்கு என்ன சரியான மருத்துவம் இருக்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நுரையீரலோட வேலை என்ன நமக்கு நல்லாவே தெரியும். மூச்சு காற்றை நல்லா நமக்கு வந்து வேணுங்கிற காற்றை வந்து நமக்கு கொடுத்து இந்த உயிராற்றலை சரியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நுரையீரலுடைய பங்கு மிகப்பெரியது. ஸோ மூச்சு காற்று வழியாக தான் நமக்கு பிராணன் கிடைக்குது. பிராணன்னா என்ன? நம்ம இருக்கக்கூடிய நம்ம பிளட்டை எப்பவுமே சுத்தம் பண்ணி நம்மளோட நல்ல ஆரோக்கியத்தில் வச்சுருக்கக்கூடியது பிராணன். இப்போது நுரையீரல் முதல்ல எப்போ வந்து தொந்தரவு ஆரம்பிக்குது, எப்போ வந்து அது வந்து உடம்பு வந்து தொந்தரவு நோயாக எப்போ மாற ஆரம்பிக்குது அப்படின்னா, உடல் உஷ்ணம் இருக்கு இல்லையா, உடல் உஷ்ணம் அதிகரிக்க அதிகரிக்க நுரையீரல் பலகீனமாக ஆரம்பிச்சிடும். நுரையீரல் பலகீனம் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே சிறு சிறு புண்கள் ஏற்படும். இப்போ சளியே வந்து அதிகமாயிருச்சு அப்படின்னா அங்கே உள்ள வந்து சில சில காயங்கள் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் கபம்னா தான் சளியில் தான் வரும். அப்போது கபம் சார்ந்த உணவுகள், இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து இயற்கையாகவே உங்களுக்கு வந்து சளி அதிகமாக பிடிக்குது அப்படின்னா உங்கள் உடலுக்குள்ள நுரையீரலுடைய பலகீனம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போது நீங்கள் குளிர்ச்சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சளியோடைய அளவு அதிகமாகும் போது என்ன ஆகுது, உங்களுக்கு ஆல்ரெடி அது தொந்தரவாக மாற ஆரம்பிக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இருமல். இப்போ நீங்கள் ஒரு சளி இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மருந்தை சாப்பிட்டு அதை நீங்கள் அடக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு லைட்டாக சளி பிடிச்சிருக்குது, நீங்கள் ஏதோ டக்குன்னு ஒரு மாத்திரையை போட்டு அதை சப்ரஸ் பண்ணிட்டீங்க. திரும்ப அது என்னவாகனா அந்த சளி நுரையீரலுக்குள்ளேயே போய் உக்காந்து அது என்னவாகுன்னா அப்படியே கட்டியாகி பவுடர் ஆகிடும். அந்த பவுடர் தான் நாளடைவில் நமக்கு என்ன ஆகுது, இருமலாக வருது. எப்பயுமே சளியை வந்து நம்ம கட்டுப்படுத்தவே கூடாது, மாத்திரையை சாப்பிட்டு அரெஸ்ட் பண்ணவும் கூடாது. இயற்கை மருத்துவத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகள், மருந்துகள் எடுத்துக்கிறது வேற, நான் சொல்கிறேன் இந்த மாத்திரையை சாப்பிட்டு டக்குன்னு அதை சப்ரஸ் பண்ணுறதுங்கிறது கூடவே கூடாது. 2 வீசிங் எதுனா, இப்போ நம்ம இப்போ வந்து இருமல் அதிகமாக வருதுன்னு இருமலுக்குமே நம்ம ஒரு மருந்தை சாப்பிட்டு அதை நம்ம சப்ரஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அடக்கிறோம் அப்படின்னா அதுதான் வீசிங்காகவும் ஆஸ்துமாவும் நமக்கு பின்னாடி வந்து நிற்கிறது. ஸோ இப்போ இந்த வீசிங் ஆஸ்துமாவுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா, நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த சுருங்கி விரியுது இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்து ரொம்ப பற்றாக்குறை ஆகிடும், அதுக்குடைய தேவை வந்து ரொம்ப பற்றாக்குறை ஆகிடுச்சு. அப்படிங்கிறப்ப அப்போ தான் மூச்சு இழுத்து இழுத்து விடணும். அப்படி நல்லா இழுத்து இழுத்து விடுவாங்க. ஏன் அப்படின்னா அங்கே அங்கே நிரப்ப வேண்டிய காற்றோட எண்ணிக்கை வந்து அதிகம், ஆனால் இருப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ அது சிறப்பாக செயல்படணும், தன்னோட இயல்பில் செயல்படணும் அப்படின்னா காற்றில் இருக்கக்கூடிய ஈரம் அதுக்கு தேவை. அதனால் நல்லா மூச்சு இழுப்பாங்க. இதுதான் அந்த மூச்சு இழுக்கிறதுக்கான காரணம். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம என்னென்ன தவறு செய்கிறோம், அதெல்லாம் என்ன திருத்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம செய்கிற தவறு என்னென்னா, உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்க குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய உடம்பை குளுமைப்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடாது. என்னென்னு பார்த்துருங்க. பழைய சோறு கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது. யார் நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க பழைய சோறு சாப்பிடவே கூடாது. அடுத்ததான் 2வது பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து மாதுளம்பழம், முலாம்பழம், தர்பூசணி இந்த மாதிரியான கபத்தை, அதாவது குளிர்ச்சியை உருவாக்கக்கூடிய உணவுகளை தொடவே கூடாது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைலில் வருவோம். லைஃப் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் நைட்டு பெட்டில் படுத்து தூங்குறீங்களோ, நைட்டில் பெட்டில் படுத்தா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பெட்டே சூடு தான். அப்படிங்கிறப்ப அங்கே உடம்பு ஆல்ரெடி உஷ்ணமாகுதா, நுரையீரலே உஷ்ணத்தால் தான் கெட்டு போகுது. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், பெட்டை தவிர்த்துட்டு அந்த மேட்ரஸை தூக்கி வச்சுட்டு அந்த கட்டல் மேலே பெட்ஷீட்டை போட்டு படுக்கலாம். இல்லையா ஒரு கைத்து கட்டல் வாங்கி போட்டு கூட படுத்துக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க கீழே தரையில் பாயை போட்டு படுங்க. பிளாஸ்டிக் பாயில் கோரப்பாய்.
போட்டு போடுங்க. உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 2-3 நாள்லேயே வீசிங்களோடைய அந்த ஒரு தாக்கம் உங்களுக்கு குறையது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணாலும் பிரச்சனை தான். ஏன்னா வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மலைக்குடல் வந்து 90 டிகிரி விரியும். இதே நீங்கள் இந்தியன் டாய்லெட்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் மலைக்குடல் வந்து 45 டிகிரி விரியும். 45 டிகிரி விரியறது தான் மலத்தை முழுசாக வெளியேற்றக்கூடிய பாதையோட வடிவமைப்பு. நீங்கள் வெஸ்டர்ன் டாய்லெட்டில் உட்காடுறீங்க, உங்கள் முதுகு பாரு 90 டிகிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கா, அதே மாதிரி இதுவும் 90 டிகிரி, மலைக்குடலும் 90 டிகிரி விரியும் போது ஒரு குறிப்பிட்ட சதவீதமான மலம் உள்ளேயே தங்கிருது. மலம் அதிகப்படியான உஷ்ணத்தில் இருக்கக்கூடிய பொருளுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போது அந்த அதிகப்படியான உஷ்ணத்தில் இருக்கக்கூடிய பொருள் கொஞ்சம் உள்ளே தங்குச்சுன்னா அதுவும் சேர்ந்து என்ன பண்ணும், நுரையீரலை தொந்தரவு பண்ணும். ஸோ யாரெல்லாம் உங்களுடைய இமீடியட் லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்ற வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரல் பிரச்சனை இருக்கவங்க ஒன்று வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணாதீங்க, பெட்டும் யூஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் சார் நான் எங்கள் வீட்டில் இந்தியன் டாய்லெட்டே கிடையாது, எல்லாம் வெஸ்டர்னாக வச்சு கட்டிட்டாங்க, நான் இருக்கிறதே வாடகை வீடு, இங்கே நான் வெஸ்டர்னுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் குளிக்கிறீங்களா பக்கெட்டு, அதை கமுத்தி வச்சு அது மேலே தூக்கி காலை வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு இந்தியன் ஸ்டைலில் உட்கார்ற மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இப்போ ஆன்லைன்லேயே பாருங்கள், வெஸ்டர்ன் டாய்லெட்டும் இந்தியன் டாய்லெட்னு ஒரு அடிச்சிங்கனாலே அதுலேயே ஒரு ஸ்டூல் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க, இந்த ஸ்டூல் மேலே காலை எடுத்து வச்சுக்கிற மாதிரி. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இந்தியன் ஸ்டைலில் நம்ம போகிறோமோ அது நமக்கு ரொம்ப 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 நல்லது. ஓகேங்களா? இதுதான் விஷயங்கள், லைஃப் ஸ்டைல் விஷயங்கிறது இது 2 தான். 2வது மனம் சார்ந்த விஷயம் அப்படின்னா, யாரெல்லாம் கடந்த கால நினைவுகளுக்குள்ளேயே தன்னை வருத்திக்கிறாங்களோ, நடந்தே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே அவங்களே வெறுத்து போயிடுவாங்க, இனிமேல் நடந்ததை நினைக்கக்கூடாதுன்னு. ஆனால் இருந்தாலும் அதை நினைப்ப எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு காரணமும் நுரையீரல் சீர்கெட்டதுனால மட்டும்தான் இதுக்கு காரணம். ஸோ பின்னாடி நடந்த ஆழ்மன பாதிப்புகளாலையும் நுரையீரல் வந்து கெட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இப்போது நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்க என்ன டயட்டை ஃபாலோ பண்ணலான்னு பார்க்குறோம். நான் டயட்டை கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போது டயட் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்ச உடனே அவங்க வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டியது கருப்பு கவுனி கஞ்சி தான். சார் டிஃபனுக்கு முன்னாடியே டிஃபனுக்கு அப்புறமான்னு கேட்கக்கூடாது, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மட்டும்தான் டிஃபனே. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, கஞ்சியை முடிஞ்ச வரைக்கும் சுட சுட சாப்பிடணும். அதுக்குன்னு இறக்கி வச்ச உடனே சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் வெதுவெதுப்பான அந்த சூட்லேயே சாப்பிடணும். மதியம் வந்து சீரக சம்பா புழுங்கல் அரிசி, நைட்டு வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. முடிஞ்ச வரைக்கும் சாதத்தை வந்து சுட சுட சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. என்னெல்லாம் தவிர்க்கணும், பால், டீ, காஃபி, தயிர் கம்பல்சரி தடுத்தணும். குறிப்பாக இந்த டீ, காஃபி, பால்லாம் விட்டுருங்க. ஒன்றும் வேணாங்க, நான் சொல்கிற மாதிரி டீ, காஃபியை விட்டுட்டு பெட்டில் படுக்கிறத விட்டுட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதை விட்டாலே போதும். அந்த லங்ஸ்லேருந்து நீங்கள் கம்ப்ளைண்ட்லேருந்து ஈஸியாக ரெக்கவரி ஆகிறது நீங்களே ஃபீல் பண்ணலாம். குறிப்பாக இட்லி, தோசை, சப்பாத்தி, துவரம்பருப்பு, பருப்பு, பயிறு வகைகள், புளி, அசைவம், முட்டை, நீர் காய்கறிகள் சேர்த்தக்கூடாது. ஏன் இதெல்லாம் சேர்த்தக்கூடாது அப்படிங்கன்னா, இதெல்லாம் சத்துள்ள பொருளா அப்படின்னு கேட்டால் 100% சத்துள்ள பொருள் தான், நான் இல்லைன்னு நான் மறுக்கவே கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் நோயுற்று இருக்கான் அப்படின்னா அவனுக்கு செரிமானம் வேலை செய்யாது, சரியாக வேலை செய்யாது. அப்போது செரிமானத்துக்கான சுமையை குறைச்சா தான் உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும். சரிங்களா? இப்போது ஒரு கையில் ஒரு காயமாயிருச்சு, நீங்கள் அதை எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுதா? அது மாதிரி இந்த உடலுக்கு தன்னைத்தானே சரி பண்ணக்கூடிய ஆற்றல்னு ஒன்று இருக்குது. அப்போது நம்ம அவகாசம் கொடுக்கணும். உடம்பை சரியாகிறதுக்கு உடம்புக்கே அவகாசம் கொடுக்கறது தான் இந்த உணவெல்லாம் தவிர்த்து இருக்கிறது. அப்போது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எனக்கு நுரையீரல் பிரச்சனை இருக்குது, நான் ஃப்ரூட்ஸே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்லாம். சாத்துக்குடி, கமலா ஆரஞ்சு இதெல்லாம் சாப்பிட்லாம். அதாவது சளியை அதிகப்படுத்தக்கூடாது, உள்ளுக்குள்ளே இனிப்பு சுவை ரொம்ப குறைவாக இருக்கணும். அந்த மாதிரியான பழம் தான் இது ரெண்டு தடவை. அன்னாசி எடுத்துக்கலாம், அன்னாசி பழம் தி பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி கபத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் எடுத்தால் பெஸ்ட்டு. இப்போது டயட் சொல்லிட்டேன். யாரெல்லாம் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்களோ எண்ணி 7 நாளுக்குள்ளே உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய அபரிவிதமான மாற்றத்தை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக உங்கள் உடம்பு வந்து ரெடி ஆகும். அப்படி இதை ஃபாலோ பண்ணி எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொண்டு என்ன கேள்வி வேணால் கேட்கலாம். ஆனால் யார் இதை வந்து புள்ளிக்கமாக மாறாமல் இதை அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வித்தின் 7 டேஸ்க்குள்ளே மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் அவங்களுக்கு. 2, இப்போது சார் நான் உங்ககிட்ட பேசணும், எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா பாருங்கள், கீழே டிஸ்பிளேல வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கேன். தயவு செய்து எனக்கு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணாதீங்க. நான் ஃப்ரீயாக இருந்தால் தான் எடுப்பேன், ஃப்ரீயாக இல்லைன்னா எடுக்க மாட்டேன். 10 தடவை 5 தடவை ஃபோன் பண்ணுறது வேஸ்ட்டு. நானே ஃப்ரீயாக இருந்தேன்னா நானே உங்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அப்போ கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு உங்கள் பிரச்சனை என்ன இது எல்லாத்தையுமே நான் கேட்டு உங்களுக்கு நான் சொல்யூஷன் கொடுப்பேன். சரிங்களா? ஒருவேளை நீங்கள் எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், எங்கள் கிளினிக்கில் எங்கள் கம்பெனியில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா, நான் வந்து நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருக்கேன். சேலத்துக்கு ரொம்ப பக்கம். திருச்செங்கோட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வெளியில் வருவீங்களா, வெளியூர் வருவீங்களா அப்படின்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. நான் எந்த வெளியூருக்கு வரதுக்கான போதிய சூழ்நிலை என்கிட்ட இல்லை. முன்ன சென்னை, பெங்களூரு, திருப்பூர்லாம் போய்கிட்டு இருந்தேன், கோயம்புத்தூர்லாம் வந்துட்டு இருந்தேன்.
இப்போ அதுக்கான எந்த சூழலும் கிடையாது. நான் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கேன். என்னை நேரில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. எனக்கு எதாவது டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க, சரிங்களா? ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, தரமான மருந்தையும் தரமான மருத்துவத்தையும் நம்ம கொடுக்கும்போது இந்த மாதிரியான உணவு பழக்கங்களை கடைபிடிச்சிங்க அப்படின்னா குறுகிய நாட்களுக்குள்ள உங்கள் நோயோட பெரிய தாக்கத்திலேருந்து ரொம்ப கூடிய சீக்கிரத்தில் விரைவாக நீங்கள் வந்து ஒரு மாற்றத்தை ஃபீல் பண்ண முடியும். அதுக்கான உத்தரவாதம் நான் கொடுப்பேன். அந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய உணவு பழக்கமும் சரியான தரமான மருந்துகள் கொடுத்தா நோய் கண்டிப்பாக அது கட்டுப்படாமலாம் இருக்காது. ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.